வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி, உடலை அறிவோம். சிறுநீரகம். மனித உடலில் நீரின் சுழன்று ஓடும் ஆற்றல் இருதயத்தை மையமாக கொண்டு இருந்தாலும் சிறுநீரகங்கள் உடலில் உள்ள நீரின் அளவை சரியாக வைத்துக் கொள்வதில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் உண்ட உணவு உடலில் சக்தியாக மாறிய பின் மீதமுள்ள கழிவுப் பொருட்கள் இரத்தத்திலிருந்து சிறுநீரகத்தால் பிரிக்கப்பட்டு மூத்திரமாக வெளியேற்றப்படுகிறது. வயிற்று பகுதியில் பின்புறமாக விலா எலும்பும் தண்டுவடை எலும்பும் சந்திக்கின்ற இடத்தில் வலது இடது இரண்டு பக்கத்திலும் மொத்தம் 2 சிறுநீரகங்கள் உள்ளன. பெரிய அவரை விதை போன்ற அமைப்பு கொண்ட சிறுநீரகத்தின் வெளிப்பகுதி, நடுப்பகுதி என்ற 2 பகுதிகளாக உள்ளன. இவற்றினூடே உள்ள அதன் சிற்றறையில் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு சிறுநீர் உற்பத்தி ஆகிறது. ஒரு சிறுநீரகமும் அல்லது அதன் ஒரு பகுதியோ மட்டுமே இந்த வேலையில் ஈடுபடும். மற்ற சிறுநீரகமும் அல்லது மற்ற அதன் பகுதிகளும் ஓய்வாக இருக்கும். சிறுநீரகத்தின் செயல்படும் தன்மையானது உயிரின் சுழற்சி ஓட்டத்திற்கு தகுந்தாற்போல் மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். வயிற்று பகுதியில் உள்ள மகா தமனியில் இருந்து சிறுநீரகங்களுக்கு வேண்டிய இரத்தம் நேரிடையாக சிறுநீரக தமனி மூலம் செல்கிறது. இதனால் போதிய அளவில் இரத்தம் சுத்திகரிப்பு நடந்து கழிவுகள் வெளியேற்றப்படுகிறது. உற்பத்தியான சிறுநீர் சில வகை குழாய்கள் வழியாக மூத்திரப்பை சென்று அடைகிறது. மூத்திரப்பை முழுவதும் நிறைந்தவுடன் சிறுநீர் வெளியேற்றப்பட வேண்டிய உந்து விசை ஏற்பட்டு நாம் சிறுநீர் கழிக்கின்றோம். சிறுநீரகத்தில் இரத்தம் சிறு இரத்த குழாய்கள் வழியாக ஓடும் பொழுது அதன் சிற்றறைகளில் உள்ள ஜவ்வு போன்ற பகுதியில் இரத்தத்தில் உள்ள உப்பு, தண்ணீர், தாதுக்கள் போன்ற வேண்டாத கழிவுப் பொருட்கள் வடிகட்டப்பட்டு சிறுநீரகமாக வெளியேற்றப்படுகிறது. உடலில் உள்ள நீரின் அளவு எப்போதும் ஒரே சீராக இருப்பதற்கு சிறுநீரகத்தின் பங்கு முக்கியமானது. கோடையிலே சிறுநீரின் அளவு குறைவாகவும் குளிர்காலங்களில் அதிகமாகவும் இருக்குமாறு சமன் செய்து கொள்கிறது. உப்பு போன்ற கழிவுப் பொருட்கள் அதிக அளவிலும் சிறுநீரின் அளவு குறைவாகவும் இருக்கும்போது சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாக வாய்ப்பு உள்ளது. நமது இரத்த அழுத்தம் ஒரே சீராக இருப்பதற்கும் இரத்த சோகை போன்ற நோய்கள் வராமல் இருப்பதற்கு சிறுநீரகங்கள் உதவுகின்றன. சிறுநீரகம் தன் வேலையை செய்வதற்கு நாளமில்லா சுரப்பிகள் உதவுகின்றன. ஆங்கில மருந்துகள் உட்கொள்வதும் உணவுப் பொருட்களில் உள்ள நச்சு பொருட்களும் நோய்க்கிருமிகளும் சிறுநீரகங்களை பெருமளவில் தாக்குகின்றன. மன உளைச்சல், சினம் போன்ற மன அமைதியின்மையும் சிறுநீரகத்தை பாதிக்கும். மகரிஷியின் உடற்பயிற்சியில் கால் பாதத்தில் நடுப்பகுதியில் அக்குப்ரெஷர் அழுத்தம் கொடுக்கும் போதும், வஜ்ராசனத்தில் அமர்ந்து கை விரல்களால் முடிந்தவரை தண்டுவடத்தின் மேல் பகுதியில் இருந்து இடுப்பு வரை வருடி விடுவதன் மூலமும் சிறுநீரகங்களுக்கு வேண்டிய இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் தூண்டப்பட்டு நன்றாக வேலை செய்ய உதவியாகின்றன. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு, உடலை அறிவோம். சிறுநீரகம். பஞ்சபூத உறுப்புகள் என்று சொல்கிறோமே, அதிலே ஒரு முக்கியமான உறுப்பாக விளங்குவது இந்த சிறுநீரகங்கள். நீரின் தத்துவத்துக்கு உரிய உறுப்புகள் என்று அக்குபஞ்சர் மருத்துவத்தில் இது சொல்லப்படுகிறது. நாம் நீர் என்று சொன்ன உடனேயே உடலில் நீர் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் இரத்த ஓட்டமாக இருக்கிறது என்று சொல்லுவோம்.
அதனுடைய இயக்கம் இருதயத்தை மையமாக வைத்து இயங்குகின்றது என்று சொல்லுவோம். ஆனால் அக்குபஞ்சர் தத்துவத்திலே சிறுநீரகங்கள் என்பதுதான் நீருக்கு உரிய உறுப்புகளாக கருதப்படுகிறது. இருதயம் என்பது நெருப்புக்கு உரிய உறுப்பாக கருதப்படுகிறது. சரி, இப்போது அது அந்த இரத்தத்தில் இருந்து நீரை பிரித்தெடுத்து உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு அரிய பணியை செய்யக்கூடியது இந்த சிறுநீரகங்கள். ஆனால் இருதயம் என்பது அது அந்த இரத்தத்தை சுழற்றிவிடக்கூடிய ஒரு வேலையைத்தான் அது செய்கிறது. அந்த இரத்தத்தில் உள்ள அந்த கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியதை நுரையீரல் செய்கிறது. இப்போது இந்த இருதயத்தின் பணி என்பது அந்த இரத்தம் என்பதை உடல் செல்கள் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த சுழற்றிவிடும் பணி மட்டுமே அங்கு நடப்பதாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் இந்த சுத்தம் செய்யக்கூடிய பணி இருக்கிறதே, அதை செய்யக்கூடிய உறுப்புகள் என்று பார்த்தால் காற்றின் உறுப்பாக இருக்கக்கூடிய நுரையீரல் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதே போல் ஆகாயத்தின் உறுப்பாக இருக்கக்கூடிய கல்லீரல் அதுவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக சிறுநீரகங்கள் என்பது இந்த கழிவுகளை சுத்தம் செய்வதில் மிகவும் பெரு பங்கு வகிக்கிறது. அந்த மண்ணீரல் என்பது இரத்த உற்பத்தியே அதுதான் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது அந்த ஜீரணம் என்பதை தொடங்கி வைத்து இரத்தம் உற்பத்தியாவது என்பதே அந்த மண்ணீரல் என்பதின் அடிப்படையில் தான் இருக்கிறது. இப்படி பார்க்கும் பொழுது இப்போ நாம் என்ன எப்படி இப்போ இன்றைக்கி புரிகிற மாதிரி சொல்லலாம்னா, அதாவது இருதயம் என்பது ஒரு ஹார்ட்வேர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த சிறுநீரகங்கள், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் மாதிரி ஒர்க் பண்ணுற ஒரு நிலையை நாம் உதாரணமாக உணர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. சரி, அப்படிப்பட்ட சிறுநீரகங்கள் அது சரியாக அந்த சிறுநீரை பிரித்து எடுத்து அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அதாவது ரசாயனம் சார்ந்த கழிவுகள் இருக்கிறது அல்லவா, அவற்றையெல்லாம் தூய்மைப்படுத்தி வெளியேற்றும் வேலையை அது செய்கிறது. அந்த பணி நடக்கவில்லை என்று சொன்னால் அது உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய ஒரு நிலையை நாம் இப்பொழுது உணர்ந்து கொண்டிருக்கிறோம். திடக்கழிவாக வெளியேற வேண்டிய மலம் என்பது கூட அது இந்த பெருங்குடல், மலக்குடல் அதனுடைய பணியாக இருந்தாலும் இப்போ மலம் சரியாக வெளியேறவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்கிறோம், எனிமா என்று ஒன்று கொடுத்து கூட அதை வெளியேற்றுகிறோம். ஆனால் சிறுநீர் பிரிந்து வெளியே வரவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள், அது பெரிய ஒரு ஒரு நிலையை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடுவதை நாம் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்படிப்பட்ட சிறுநீரகங்கள், இந்த சிறுநீரகங்கள் எங்கு இருக்கிறது, அதனுடைய அமைப்பு எந்த இடத்தில் உடலில் இருக்கிறது என்பதே பெரும்பாலான மக்களுக்கு தெரிவதில்லை. சிறுநீர் கழிக்கும் இடம் என்பது ஒரு இடமாக இருக்கும்பொழுது அங்குதான் சிறுநீரகம் இருக்கிறதோ என்று சாதாரண மக்கள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் அந்த சிறுநீரகங்கள் அமைந்திருக்கும் இடம் என்பதை இன்றைய சிந்தனையிலேயே நாம் குறிப்பிட்டுள்ளவாறு அந்த விலா எலும்புகளுக்கு உள்ளாக அந்த முதுகுத்தண்டுக்கு இருபுறமும் அவரை விதை போன்று அந்த இருபுறமும் அந்த முதுகு பகுதியில் பின்புறமாக அமைந்திருக்கிறது என்பது பெரும்பாலானோருக்கு தெரியாது. நாம் மகர்ஷியினுடைய உடற்பயிற்சியிலே அந்த கிட்னி மசாஜ் என்று சொல்வார்கள், அந்த சிறுநீரகங்களுக்கு அழுத்தம் கொடுத்தல்,
அந்த பயிற்சி செய்யும் பொழுது தான் அந்த சிறுநீரகங்கள் இந்த இடத்தில் அமைந்திருக்கிறது என்பதையே நாம் உணர்ந்து கொள்கிறோம். சரி, அப்படிப்பட்ட அந்த சிறுநீரகங்களில் உள்ளே சிற்றறைகள் என்று இன்று சொல்லியிருக்கிறோமே, அங்குதான் அது சுத்தம் செய்யக்கூடிய இடம். ஆனால் எவ்வளவு சிற்றறைகள் இருக்கிறது என்று கணக்கிட முடியாத அளவுக்கு சிற்றறைகள் இருக்கிறது. ஒரு சிறிய உறுப்பு மேலோட்டமாக பார்த்தால் ஒரு அவரை விதை போல தெரியும். ஆனால் அதற்குள்ளாக அவ்வளவு சிற்றறைகள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எவ்வளவு அதற்கு உள்ளாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளையெல்லாம் பார்த்தால் இதெல்லாம் ரொம்ப மைக்ரோ லெவல் என்று சொல்வார்களே, நுண் இயக்கம் என்று சொல்வார்களே, அந்த நுண் இயக்கம் என்பதை இந்த இயக்கத்தை பார்க்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்போ எல்லாம் நானோ டெக்னாலஜி என்று சொல்லுகிறார்கள். நானோ டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் இந்த நுரையீரலின் உள்ளும் சிறுநீரகத்துக்கு உள்ளும் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய சிற்றறைகளுக்கு உள்ளாக நடக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவு பெரிய நானோ டெக்னாலஜி அந்த அறிவாகிய தெய்வம் அமைத்திருக்கிறது என்று பார்த்தால் அது ஒரு வியப்பாக இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சரி, இப்போது இங்கு அந்த கழிவுகள் பிரித்து வெளியேற்றப்படுகிறதே, இது இரண்டாவது பாகம்தான். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் டைஜஷன், செகண்ட் பார்ட் ஆஃப் டைஜஷன்னு சொல்லுவோம் டைஜஷனில். அப்போ அந்த செரிமானத்தில் முதல் பகுதி மண்ணீரல், இரண்டாவது பகுதி கல்லீரல் என்று சொல்லுவோம். அதே போல் இந்த ரசாயன கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்வது என்பது முதல் பகுதியை கல்லீரல் செய்து விடுகிறது, இரண்டாவது பகுதியைத்தான் இங்கு சிறுநீரகங்கள் செய்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். சரி, இப்போது இவ்வாறு சுத்தம் செய்து வெளியே வரக்கூடிய அந்த சிறுநீரகங்கள், அதில் தேவையற்ற கழிவுகள் சார்ந்த ரசாயனங்கள் மட்டும் வெளியேறுகிறதா என்று பார்த்தால் சித்தர்கள் அதை ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். அதில் உடலுக்கு தேவையான சில தாதுக்கள் கூட அதன் வழியாக வெளியேற்றப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி? தேவையில்லாத தாதுக்கள், தேவையில்லாத ரசாயனங்கள் தானே அது கழிவாக வெளியேற்றப்படும் என்று சொல்ல வேண்டும். ஆமாம், ஆனால் இந்த இடத்தில் நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இப்போது உடலுக்கு தேவையான தாதுக்கள் என்ன செய்ய வேண்டும்? உடலுக்கு அது அப்சார்ப் செய்ய வேண்டும், அது இந்த உடல் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆம், இப்போது அது விட்டமின்கள், தாதுக்கள் இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அந்த கழிவு ரசாயனம் மட்டும்தான் வெளியேற வேண்டும். எப்பொழுது அது முழுமையாக ஈர்க்கப்படும் உடலால் என்று சொன்னால், அந்த செரிமானம் என்பது சரியாக நடந்து அந்த தாதுக்கள், வைட்டமின்கள், அந்த உடலுக்கு தேவையான அந்த தாதுக்கள் இருக்கிறது அல்லவா, அவைகளெல்லாம் சரியான முறையில் ஜீரணம் செய்யப்பட்டு முறையாக பிரித்து எடுக்கப்பட்டிருந்தால்தான் அங்கு அது என்ன பண்ணும்? அது ஈர்க்கப்படும். அங்கே செரிமானம் சரியாக நடைபெறவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள். அங்கு அரைகுறையாக செரிமானம் நடந்திருந்தால் என்ன ஆகிறது? அது உடலால் ஈர்க்கப்படாமல் என்ன ஆகிறது என்று சொன்னால், அது கல்லீரலின் வழியாகவும் சிறுநீரகம் வழியாகவும் அந்த சிறுநீரிலே வெளியேறி விடுகிறது என்பதை சித்தர்கள் கண்டு உணர்ந்தார்கள். அப்போ செரிமானம் சரியாக நடக்கும் இடத்தில் கழிவுகள் வெளியேற்றம் சரியாக நடக்கும். இந்த இடத்துல தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சிஸ்டம் சரியாக வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிஸ்டமும், ஒவ்வொரு மண்டலங்களும் அங்கங்கு அதனுடைய பணியில் மாற்றம் ஏற்படுவதை நாம் உணர முடிகிறது. இந்த அடிப்படையை கொண்டுதான் நமது சித்தர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சிவாம்பு மருத்துவம் என்று ஒரு மருத்துவத்தை கொடுத்தார்கள். இதை மகர்ஷி அவர்களிடம் கேட்கும் பொழுது மகர்ஷி அவர்களும் அதை ஆமோதித்து அது நன்மையானது தான் என்று சொன்னார்கள். எப்படி என்று சொன்னால், அந்த சிறுநீரகம்
என்பதை அதிகாலை முதலாக வரக்கூடிய சிறுநீரகம். ஏன்னு கேட்டால், நைட்டு நம்ம படுத்துடுறோம், இரவு படுத்து தூங்கிடுறோம். தூங்கும் பொழுது தான் இந்த கழிவு வெளியேற்றம் என்பது அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ அதிகாலை முதல் சிறுநீரகம், அதில் அதை 3 பகுதிகளாக பிரிக்க சொல்கிறார்கள். முதல் பகுதி, கடைப்பகுதி, அந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கிறது, 3இல் 1 பாகம். அந்த சிறுநீரை அதில் தான் அந்த நமக்கு உடலுக்கு தேவையான தாதுக்களும் சரியாக ஜீரணம் செய்யப்படாமல் வெளியேறக்கூடியது அங்கே இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிறுநீரகத்தை மீண்டும் நாமே அதை அருந்துவது. அப்படி மீண்டும் சிறுநீரை நாம் அருந்தினால் அது மீண்டும் என்னாகும், ரீசைக்கிள் செகண்ட் டைம் அது என்னாகும், டைஜஷனுக்கு போகும். அப்போ 2வது தடவை போகும்போது அங்கு சரியாக செரிக்கப்படாமல் வெளியேறிய அந்த தாதுக்கள் எல்லாம் மீண்டும் செரிக்கப்படும். ஏன்னா அங்கு அந்த ஒரு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு கோதுமை அரைக்கிறோம், ஒரு தடவை அரைச்சி வந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் நைஸாக அரைக்கணுங்கிற 2வது தடவை போடுறோம் இல்லையா? அதே போலத்தான் இது மகரிஷி சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த சிறுநீர் மருத்துவம் என்பது ஒரு காயகல்பத்தில் நாம் எப்படி ஓஜஸ் மூச்சு போட்டு ரீசைக்கிளிங் பண்ணுறோம், அது மாதிரி தான் இந்த ப்ராசஸ் என்று சொல்லுகிறார்கள். அப்போ 2வது தடவை அது வரும் பொழுது அங்கே என்ன இருக்குது, அதில் அந்த தாதுக்கள் சரியாக செரிமானம் செய்யப்படாத தாதுக்கள், அந்த கழிவுகளெல்லாம் அந்த யூரினுடைய முதல் பகுதியிலும் கடைசி பகுதியிலும் வெளியேறிவிடும். அந்த நடுப்பகுதியில் தான் அந்த தாதுக்கள் இருக்கிறது. அவை மீண்டும் அங்கு செரிமானம் செய்யப்பட்டு அது முழுமையாக உடலால் உறிஞ்சப்படுகிறது. உடல் ஈர்த்து கொண்டு மீதமுள்ள அதிலும் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளும் இருந்திருக்கும் அல்லவா, அவைகள் மீண்டும் கழிவாக வெளியேற்றப்படுகிறது. அப்போ அந்த சிறுநீர் மருத்துவம் என்பது அது ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்தது என்று சிவாம்பு மருத்துவம் என்று அதை சொல்லுகிறார்கள். அதே போல் இந்த சிறுநீர் இன்னும் எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்று சொன்னால், இந்த சிறுநீரை எடுத்து உடலிலே உடல் தோல் முழுவதும் பூசி அதன் பிறகு குளிக்கக்கூடிய ஒரு முறையும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு புண் இருக்கிறது என்று சொன்னால், அதாவது காயம் பட்டிருக்கிறது உடலில் என்று சொன்னால், அதில் இந்த சிறுநீரை எடுத்து அதில் தடவி விடும் பொழுது அது சீக்கிரமாக குணமாவதை கூட பார்த்திருக்கிறார்கள். இப்படி பல வகையிலும் அதுவும் பயனுள்ளதாக இருப்பதை நாம் உணர்கிறோம். நமது நாட்டிலே இந்த பசு மாட்டினுடைய கோமியம் அதை ரொம்ப புனிதமாக எடுத்து அதையெல்லாம் வீட்டில் தெளிக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையும் நமது நடைமுறையும் நமது முன்னோர்களிடமிருந்து நாம் அதை அறிந்திருக்கிறோம். இவ்வாறு இந்த சிறுநீரகங்கள் செய்யக்கூடிய அந்த வேளையில் வெளியேற்றப்படக்கூடிய அந்த சிறுநீர் அவ்வளவு மருத்துவமாகவும் பயன்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்பதையும் இன்றைய சிந்தனையிலே அறிந்து கொள்வோம். இன்னும் இந்த சிறுநீரகத்தை பற்றிய ஒரு முக்கியமான சிந்தனையை நாம் இன்று சிந்திக்க வேண்டும். என்ன என்று சொன்னால், இது பெண்களுக்கான ஒரு சிந்தனை, இது பிரத்யேகமாக பெண்களுக்கான ஒரு சிந்தனை. இதற்கு நிரூபணம் எதுவும் கிடையாது. ஆனால் இது அக்குபஞ்சர் தத்துவம் இதை விரிவாக எடுத்து கூறுகிறது. சித்தர்கள் இதை கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். அந்த சிந்தனையை இப்பொழுது நாம் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். என்ன என்று சொன்னால், ஒரு பெண் பூ பெய்து விட்டால் என்று வைத்துக்கொள்ளுங்கள், அந்த வயதுக்கு வந்து விட்டால் என்று சொல்கிறோமே, அப்படி வந்த பிறகு என்னாகும், அப்புறம் மாதம் அங்கு கருமுட்டை உண்டாகும். கருமுட்டை உண்டாகி அந்த மந்த்லி பீரியட் என்று அது வெளியேறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த இயற்கை என்ன சொல்லுகிறது, அந்த பூ பெய்து விட்டாலே அங்கு குழந்தை பிறப்பதற்கு அந்த உடல் தயாராகிவிட்டது என்பதை உணர்த்துகிறது. அப்போ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கருமுட்டை வந்து குழந்தையாக மாறுவதற்கு அது தயாராக வருகிறது. சரி, இப்போ பூ பெய்திய காலம் முதற்கொண்டு
அது என்ன செய்கிறது இந்த உடல் என்றால், அது இந்த சிறுநீரகம் என்ற உறுப்பு அது அந்த உடலில் வரக்கூடிய அந்த சத்துக்கள், எனர்ஜின்னு சொல்கிறோமே, ஆற்றல் என்று சொல்கிறோமே, அந்த ஆற்றலில் ஒரு பகுதியை இந்த சிறுநீரகத்தில் சேமித்து வைக்கிறது என்று சொல்கிறார்கள். இது பெண்களுக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சேமிப்பு நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த பணியை செய்யக்கூடியது இந்த சிறுநீரகங்கள் தான் செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ உடலில் உருவாகக்கூடிய ஆற்றலில் ஒரு பகுதியை சேமிப்பாக சேமிக்கிறோம். இப்போ நம்ம கூட ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அது கல்யாணத்துக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இவங்க அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, 2 கிராம் 3 கிராம் 4 கிராம்னு அந்த தங்கத்தை வாங்கி சேர்க்குறாங்க இல்லையா, அந்த பாத்திரங்களை சேர்ப்பாங்க இல்லையா. இதெல்லாம் என்ன, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் இப்போ இருந்தே சிறுக சிறுக சேமிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அதுபோல் இந்த உடல் என்ன செய்கிறது என்று சொன்னால், இது இந்த பூப்பெய்தியவுடன் இந்த பெண் எப்பொழுது வேண்டுமென்றாலும் என்ன ஆகலாம், குழந்தை பேறு என்பதற்கு தயாராகி விடலாம். அப்போ குழந்தை கரு உருவாகி விடலாம். கரு உருவாகினால் அது 10 மாதங்களிலே குழந்தையாக பிறக்க வேண்டும். இப்போ இது என்ன பண்ணுது பாருங்கள், இந்த உடல் இந்த ஒரு கரு உருவாகிவிட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ என்ன பண்ணும்னா, இது சாதாரணமாகவே பெண்களுக்கு இந்த ஆற்றலை சிறுநீரகத்தில் சேமிக்கும் அந்த ஒரு பழக்கம் என்பது அந்த பூப்பெய்திய காலத்திலிருந்தே இருக்கும். இது கரு உண்டாகிவிட்டது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது என்னாகும்னா, ஆற்றல் அதிகமாக அங்கு சேமிக்கப்படும். அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய சேமிப்போடு சேர்ந்து அதிகமாக அங்கு ஆற்றல் சேமிக்கப்படும். அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும், அந்த இடத்துல அடர்த்தி ஆகிக்கொண்டே இருக்கும். ஆற்றல் திணிவாக அங்கு சேமிக்கப்பட்டு கொண்டிருக்கும். எதற்கு என்று சொன்னால், அட் த டைம் ஆஃப் டெலிவரி, அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை வெளியேறுவதற்கு அவ்வளவு ஆற்றல் தேவைப்படும். அந்த இடத்தில் அவ்வளோ ஆற்றல் தேவைப்படும். அப்போ இது என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தை பிறப்பு நடக்கும் பொழுது அது சேர்த்து வைத்திருந்த அத்துணை ஆற்றல்களையும் வெளிப்படுத்தி அந்த குழந்தையை பிறக்கச் செய்கிறது. அப்போ அதான் நார்மல் டெலிவரி. அப்போ தான் நார்மல் டெலிவரி வரும். இப்போ எல்லாம் நார்மல் டெலிவரியே வர்றதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த சேமிப்பை எடுத்து என்ன பண்ணிடுறான், செலவு செய்து விடுகிறான் மனிதன். அப்போ ஒரு பெண் குழந்தை உருவாகிவிட்டால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களே, அப்படியெல்லாம் இப்பொழுது வாழ்வதில்லை. சிறுநீரகங்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய உணவை சாப்பிடுகிறார்கள். சிறுநீரகத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய உணர்வை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அப்போ என்ன ஆகிறது, அந்த சிறுநீரகத்தில் சேமித்து வைக்கப்பட்ட அந்த ஆற்றலை அழித்து விடுகிறார்கள். அப்போ என்னாகும், டெலிவரியில் டெலிவரி அப்போ அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அது பிறப்புக்கு வேண்டிய ஆற்றல் அங்கு பற்றாக்குறையாகிவிடும். ஆற்றல் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது தான் அந்த வலியோடு அந்த குழந்தை பிறப்பு நடக்கிறது. குழந்தை பிறப்பு வலியே இல்லாமல் நடக்க வேண்டியது. அந்த இடத்தில் வலி என்ற ஒன்று, அந்த துன்பம் என்ற ஒரு உணர்வாக வருகிறது, இயற்கையில் இல்லை. அப்போ ஒரு குழந்தை பிறப்பு என்பது வலி இல்லாமல் பிரசவம் நடக்க வேண்டும் என்று தான் இயற்கை. எவ்வளவு அந்த ஆற்றலை நாம் அளித்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு வலி கூடும், வலியோடு பிரசவம் நடக்கும். அந்த ஆற்றலை முற்றிலுமாக அழித்து விட்டால் அங்கு அவர்கள் என்னது அறுவை சிகிச்சை மூலம் சிசேரியன்னு சொல்லிடுறாங்க உடனே. இப்போ நம்ம நாட்டில் எல்லாம் சிசேரியன் அதிகமாகிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த குழந்தை உருவானவுடன் இவங்க மாதம் செக்கப்புக்கு போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் இந்த சத்து மாத்திரை, அயன் மாத்திரை, வைட்டமின் மாத்திரை, இந்த மாத்திரை அந்த மாத்திரை, இது மாத்திரையாக கொடுத்து இது எல்லாத்தையும் உணவாக எடுத்துக்கொள்ளாமல், இப்போ வைட்டமின் தாதுக்கள் எல்லாமே வேணும், அது உணவின் மூலமாக உடலுக்கு கொடுக்கப்பட வேண்டுமே தவிர
இதை ரசாயனத்தின் மூலமாக, மருந்துகள் மூலமாக இவர்கள் எழுதி கொடுத்து அந்த மாத்திரைகளை சாப்பிட இந்த மாத்திரையில் இருக்கக்கூடிய ரசாயனத்தை தூய்மை செய்யக்கூடிய பணி எங்கே நடக்கிறது? கல்லீரலில் நடந்து சிறுநீரகத்தில் நடக்க வேண்டும். இந்த மாத்திரைகளினால் அந்த சிறுநீரகத்தில் வந்து அது வெளியேற்றப்படும்போது அந்த சிறுநீரகத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருந்த அந்த ஆற்றலெல்லாம் அழிந்து விடுகிறது. அப்போ ஒரு குழந்தை உருவான பிறகு சத்தான உணவுகள், பழங்கள், காய்கறிகள் மூலம்தான் இவையெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர ரசாயன மாத்திரைகளால் இதை நாம் ஊக்குவித்தோம் என்று சொன்னால் அது அங்கே அந்த குழந்தை பிறப்புக்கு அதை சேர்த்து வைத்திருந்த ஆற்றலை எல்லாம் அழித்து விடுகிறது. அதனால் இங்கே சிசேரியன் நடக்குது. இப்போது வெளிநாடுகளில் இவ்வளவு மாத்திரைகள் எல்லாம் எழுதி கொடுப்பதில்லை. அப்போ அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணுறது. இதுபோல் அந்த சிசேரியன் நடக்கிறதுக்கு என்னென்ன அதாவது ஏற்பாடுகள்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சிடறாங்க. கடைசியில் அது சிசேரியனாக மாற்றிவிடக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த சிறுநீரகங்களுடைய பணி என்பதில் இது மருத்துவ விஞ்ஞானத்துக்கு எட்டாத ஒரு வேலை, இந்த அற்புதமான வேலை. அப்போ எப்படி இருக்க வேண்டும்? அந்த சிறுநீரகங்கள் பாதிக்காத அளவுக்கு அதில் சேர்க்கப்பட்ட அந்த ஆற்றல் அழியாமல் இருக்கக்கூடிய அடிப்படையில் உணவையும் உணர்வையும் அவர்கள் வைத்திருந்தால் அந்த குழந்தை பிறப்பு என்பது சுமூகமாக நடைபெறும். அப்போ இந்த சிறுநீரகம் ஏதோ அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய, சிறுநீரை வெளியேற்றக்கூடியது மட்டும்தான் என்று மட்டும்தானே நாம் பார்க்கிறோம். இல்லை, குழந்தை பிறப்பில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய உறுப்பு எது என்று சொன்னால் அது சிறுநீரகங்கள் என்பது இப்பொழுது வியப்பாகத்தான் இருக்கும். இதை கேட்பவர்களுக்கும் வியப்பாகத்தான் இருக்கும். இந்த 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 பதிவை நீங்கள் அனைத்து பெண் சமுதாயத்துக்கும் அனுப்புங்கள். இது தெரிய வேண்டும். ஆண் சமுதாயத்துக்கும் அனுப்புங்கள். இது பெண்களுக்குத்தான், ஆனால் ஆண்களுக்கும் உண்டு. ஏன்னா அவங்களுக்கும் அதில் பங்கு இருக்குல்லவா. அப்போ உங்களது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். எல்லா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது இது தெரிய வேண்டும். அப்போ நம்ம எத்தனை பேர் இப்போது அந்த குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த வலி என்பதற்காக அதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பயமே அந்த சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியதாகத்தானே இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த சிறுநீரகத்தினுடைய பங்கு மிகவும் அற்புதமான பங்காக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இந்த சிறுநீரகத்தை கெடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை என்பது பயம் என்ற உணர்வு சிறுநீரகத்தை நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த கோபம், டென்ஷன் என்பதும் அதை பாதிக்கும். எப்படி என்று சொன்னால் அது கல்லீரல் பாதிப்பு அடையும் போது என்னாகும்? கல்லீரல் அங்கே அது சுத்தப்படுத்த வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டுவிடும். அப்போ அந்த சுமையும் சேர்ந்து இந்த சிறுநீரகத்துக்கு வருவதனால் இந்த சிறுநீரகத்துக்கு சுமை அதிகமாகி விடுகிறது. ஒரு உறுப்பு சரியாக வேலை செய்யலைன்னா அந்த உறுப்பினுடைய வேலையை இன்னொருத்தர் செய்யணும், இன்னொரு உறுப்பு. அப்போ அதுக்கு சுமை அதிகமாகிவிடும். இப்பொழுதெல்லாம் இந்த விஞ்ஞான மருத்துவமெல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இப்போது அந்த பித்தப்பையில் கல் என்று சொல்லுகிறார்கள். உடனே பித்தப்பையை வெட்டி எடுத்து விடுகிறார்கள். அப்போ பித்தப்பை செய்ய வேண்டிய வேலையை எதையா செய்யும்னா கல்லீரல் செய்து விடும். அப்போ அதனுடைய வேலையும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் இவர் டென்ஷன் ஆனார்னா அப்போ இப்போ கல்லீரல் வேலை செய்ய முடியாமல் போகும். அப்போ அந்த வேலையை சேர்ந்து சிறுநீரகம் செய்யணும். அப்போ என்ன, சிறுநீரகம் பாதிச்சிடும். ஒரு உறுப்பு பாதித்தால் வரிசையெல்லாம் பாதிச்சிடும். நீங்கள் ஒரு செங்கல் அப்படியே வரிசையாக அடிக்க வச்சுட்டு ஒரு கல்லை தட்டி விட்டோம்னா எல்லா கல்லும் கீழே விழுந்துடுதில்ல. அதே கதை தான் உடலுக்குள்ளாகவும் நடக்கிறது. அப்போ இந்த ஒருங்கிணைந்த பார்வையே இப்பொழுது இல்லையே. நமது இந்த விஞ்ஞான மருத்துவத்தில் ஒருங்கிணைந்த பார்வையே இல்லையே. இப்பொழுது விஞ்ஞான மருத்துவம் சென்று கொண்டு இருப்பதெல்லாம் எவ்வளவு செலவு செய்து படித்தோம், அதை எப்படி எடுக்கிறோம், இது முழுக்க 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 வியாபாரமாக மாறிவிட்டது. விஞ்ஞானமாக இல்லை, வியாபாரமாக மாறிவிட்டது. இப்பொழுதெல்லாம் மருத்துவம் படித்து வந்து, ஆங்கில மருத்துவம் படித்து வந்து அந்த நாங்கள் சேவை செய்கிறோம் என்ற வார்த்தையை
பயன்படுத்துவதே இறை துரோகம் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அங்கு சேவை என்பதே இல்லை. அங்கு என்ன ஆகிவிட்டது? அது பெரிய வியாபாரமாக மாறிவிட்டது. ஆக இது ஒவ்வொன்றையும் ஒருங்கிணைந்து பார்க்கக்கூடிய அந்த மருத்துவம் என்பதுதான் மாற்று மருத்துவத்தில் இருக்கிறது. இது ஒவ்வொன்றையும் பிரித்து 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 பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்த பிறகு இப்பொழுது ஆரோக்கியம் கெட்டுவிட்டது என்பதைத்தான் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒரு உறுப்பை சரி செய்வதற்காக அதற்கு கொடுக்கக்கூடிய மாத்திரைகள் பல உறுப்புகளை பாதிக்கிறது என்று சொல்கிறோமே. இப்பொழுது இந்த ஆங்கில மாத்திரைகள் சாப்பிடுவது முழுக்க 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 கல்லீரலையும் சிறுநீரகத்தையும் தான் பாதிக்கிறது என்பதை நிறைய பேருக்கு தெரியும். இந்த சைடு எஃபெக்ட் இங்கே தான் வருதுன்னு தெரிஞ்சாலும் வேறு வழி இல்லையே என்று சொல்வார்கள். இப்போ ஆங்கில மருத்துவர்களிடம் இதை சாப்பிட்டோம்னா இந்த சைடு எஃபெக்ட் வந்துடுமே அப்படின்னு சொன்னால் அது அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ இதை சாப்பிடுங்க, அப்போ அதுக்கு ஒரு வைத்தியம் பார்த்துக்கலாம், அப்புறம் அதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட், அது அப்புறம் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் எதையும் பார்க்க வேண்டியதே இல்லை. அதுக்கு கடைசியாக ஒரு 3-4 சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா 5வது சைடு எஃபெக்ட்டுங்கிறது என்ன ஆயிரும்? மரணமாக வந்து விடும். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியதில்லை. இப்படித்தான் ஒவ்வொருத்தரையும் இறப்பு வரை மருத்துவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படிப்பை படிப்பதற்கு இன்றைய இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது கர்ம வினையை கூட்டுவதற்கு நாங்கள் போட்டித் தேர்வு எழுதி அதில் நாம் போய் பணி செய்ய இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்பொழுது மாறிவிட்டது. இப்போ அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த கல்வி அப்படிதான் இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு நமது இந்த இயற்கை தத்துவத்தை உணர்த்திவிட்டால் அவர்களும் அந்த படிப்பை வைத்துக்கொண்டு அந்த கான்சியஸ் என்ற அடிப்படையிலே அவர்கள் அதில் எப்படி நல்லது செய்ய முடியும் என்ற அளவிற்கு மாறுவார்கள். ஆக இப்போது இது நமது இந்த உடலை அறிவோம் என்ற சிந்தனைகள் எல்லாம் இப்பொழுது யாருக்கு செல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் இளைஞர்களுக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு அவர்கள் மருத்துவம் படித்தால் அந்த மருத்துவத்தில் எவ்வளவு நல்லது செய்ய முடியும்? அதில் நல்லது இல்லை என்று சொல்ல முடியாது. அதில் நல்லது இருக்கிறது. ஆனால் அதை நல்லதை மட்டும் செய்து எனக்கு வருமானம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு மனசாட்சியின்படி வேலை செய்யக்கூடியவராக மாறிவிடுவார். ஆனால் இப்பொழுதெல்லாம் நாம் செலவு செய்த பணத்தை எடுக்க வேண்டும், இன்னும் இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், இவ்வளவு பொருளாதாரத்தில் உயர வேண்டும், இதற்காக மருத்துவம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இவர்களெல்லாம் படித்து வந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இது இருக்கும் வரை நாம் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. ஆக இந்த உண்மையை நாம் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்வோம். இந்த சிறுநீரகத்தின் முக்கியமான பணிகள் என்பதை இன்றைய சிந்தனை செய்திருக்கிறோம். இதை நாம் தமிழானந்த யோகத்தின் மூலமாக சமுதாயத்துக்கு நாம் சொல்ல வேண்டியதை சொல்வோம். இதை சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பார்த்து செயல்படுங்கள். வாழ்க வளமுடன்.